வணக்கம். கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். கனடாவிலிருந்து அல்பர்டா வெளியேற்றமா? அதிர்ச்சி கொடுத்த கனேடியர்கள். அமெரிக்கா கனடா இடையே புதிய ஒப்பந்தம். வெளியான அதிரடி தகவல். கனடாவில் பாடசாலைகள் மீது விடுக்கப்பட்ட மிரட்டல்கள். 11 சம்பவங்கள், 3 பேர் கைது. கனடாவில் கோர விபத்து. ஒரு அங்குலத்தில் உயிர் தப்பினேன். கண்ணெதிரே விபத்தை பார்த்த பெண்ணின் அதிர்ச்சி வாக்குமூலம். டொரண்டோ மக்களுக்கு போலீஸ் விடுத்த எச்சரிக்கை. இனி தொடர்வன விரிவான செய்திகள். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விதிக்கும் வர்த்தக கட்டணங்களை சமாளிக்க மாற்று வர்த்தகத்துக்காக கனேடிய பிரதமர் மார்க் கார்னி இந்தியா செல்லவுள்ளார். பிரதமர் மார்க் கார்னியின் இந்திய பயணம் இந்தியா மற்றும் கனடா இடையிலான பொருளாதார மற்றும் பாதுகாப்பு உறவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் தென்கொரியாவுடன் புதிய பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் பிரதமர் மார்க் கார்னி அரசு கையெழுத்திட்டுள்ளது. அமெரிக்க மேலாதிக்கத்துக்கு எதிராக நடுத்தர நாடுகள் இணைய வேண்டும் என்ற கார்னியின் அழைப்பை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. புதன்கிழமை கையெழுத்தான இந்த ஒப்பந்தம் ராணுவ ரகசியங்களை பாதுகாக்கவும், பாதுகாப்பு கொள்முதல் மற்றும் ஆராய்ச்சியில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படவும் வழிவகை செய்கிறது. அமைச்சர்கள் அனிதா ஆனந்த் மற்றும் டேவிட் மெக்கிண்டி தென்கொரிய அமைச்சர்களை சந்தித்து நவீன புவிசார் அரசியலுக்கு ஏற்ப தங்களது உறவை வலுப்படுத்த ஒப்புக்கொண்டுள்ளனர். கனடாவின் பிரதமராக லிபரல் கட்சி மார்க் கார்னி பொறுப்பேற்றதை தொடர்ந்து அங்கு அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது. பிரதமரின் கொள்கைகள் அல்பர்டாவின் பாரம்பரிய கொள்கைகளுக்கு எதிராக இருப்பதால் அல்பர்டா மாகாணம் கனடாவிலிருந்து தனியாக பிரிய வேண்டும் என்ற கோரிக்கைகள் மீண்டும் வலுப்பெற்றுள்ளன. இந்த நிலையில் ஏஆர்ஐ நடத்திய புதிய ஆய்வு முடிவுகள் வெளியாகியுள்ளன. அல்பர்டா பிரிவது குறித்து வாக்கெடுப்பு நடத்தப்பட்டால் அதற்கு எதிராக வாக்களிப்போம் என 79% கனேடியர்கள் அதிரடியாக தெரிவித்துள்ளனர். எண்ணெய் மற்றும் எரிவாயு வளம் நிறைந்த அல்பர்டா பிரிந்தால் கனடாவின் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்படும் என மற்ற மாகாண மக்கள் கருதுகின்றனர். அதே சமயம் தங்களின் இயற்கை வள பங்களிப்புக்கு ஏற்ப மத்திய அரசு தங்களை சரியாக கவனிப்பதில்லை என அல்பர்டா மக்களின் ஆதங்கமாக இருந்து வருகிறது. தங்கள் மாகாணத்தின் கருத்துக்கள் நாடாளுமன்றத்தில் முறையாக கேட்கப்படுவதில்லை என்றும் அவர்கள் கருதுகிறார்கள். இதன் காரணமாகவே வளம் நிறைந்த அல்பர்டா தன்னைத்தானே நிர்வகிக்க வேண்டும் என்று ஒரு பிரிவினர் தற்போது வலியுறுத்தி வருவதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா மற்றும் கனடா நாடுகளின் வர்த்தக அதிகாரிகள் புதன்கிழமை முன்னதாக தொலைபேசி மூலம் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். இந்த தகவலை அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜேமின்சன் கிரியர் தெரிவித்துள்ளார். இந்த தொலைபேசி உரையாடலை தொடர்ந்து இரு நாடுகளும் வருகின்ற வாரங்களில் நேரடியாக சந்தித்து கலந்துரையாட திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எங்களுடன் ஒரு வர்த்தக உடன்பாட்டை எவ்வாறு அமைக்கலாம் என்பது குறித்து கனடாவிடம் சில யோசனைகள் இருப்பதாகவும் அதற்கு நாங்கள் வெளிப்படையாக திறந்த மனப்பாங்குடன் இருக்கின்றோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவது என்பதும் குறிப்பிடத்தக்கது. வினிபெக் நகர பள்ளிகளுக்கு கடந்த பிப்ரவரி 3 முதல் 19 வரை சுமார் 11 போலி மிரட்டல் அழைப்புகள் விடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது. கடந்த செவ்வாய்க்கிழமை வின்சர் பார்க் கொலிச்சர்ச் பள்ளிக்கு விடுக்கப்பட்ட மிரட்டலை தொடர்ந்து புதன்கிழமை அங்கு வகுப்புகள் ரத்து செய்யப்பட்டன. இது தவிர நீஜி மார்க்வெஸ் ஸ்கூல், செயின்ட் ஜோன்ஸ் ஹை ஸ்கூல் மற்றும் பெர்னி வால்ப் ஸ்கூல் ஆகிய பள்ளிகளுக்கு இலக்கு வைத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவங்கள் தொடர்பாக 13 மற்றும் 16 வயது சிறுவர்கள் மற்றும் டொரண்டோவைச் சேர்ந்த 30 வயது பெண் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. 10 வயது சிறுவன் ஒருவன் மறுவாழ்வு திட்டத்துக்கு மாற்றப்பட்டுள்ளார். 5 மிரட்டல்கள் குறித்து இன்னும் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த மிரட்டல்கள் அனைத்தும் போலி என உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த பிராங்க் அழைப்புகளால் ஹெலிகாப்டர், ட்ரோன் மற்றும் மோப்ப நாய்கள் என அவசர கால பாதுகாப்பு வளங்கள் வீணடிக்கப்பட்டுள்ளன. இத்தகைய தேவையற்ற விளையாட்டுகளால் நகரின் மற்ற பகுதிகளில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருப்பவர்களுக்கு உதவ வேண்டிய அவசரகால வளங்கள் திசை திருப்பப்படுவதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அந்த ஒரு சென்ட் பட்டன் உங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடும், இதை செய்யாதீர்கள் என்று அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். மேலும் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு இதன் விளைவுகள் மற்றும் குற்ற பின்னணி குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளனர்.
பாரி பகுதியில் வசிக்கும் மக்களை குறிவைத்து புதிய பண மோசடி கும்பல் ஒன்று செயல்பட்டு வருகிறது. மோசடிக்காரர்கள் தங்களை பாரி காவல்துறை அதிகாரிகள் என்று அறிமுகப்படுத்தி உங்களது வங்கிக் கணக்கில் சந்தேகத்துக்குரிய செயல்பாடுகள் இருப்பதாக கூறி போன் செய்கின்றார்கள். விவரங்களை தர மறுத்தால் பண இழப்புக்கு வங்கி பொறுப்பேற்காது என்று மிரட்டுகின்றனர். இவர்களை நம்ப வைக்க போலி சின்னம் கொண்ட அடையாள அட்டைகளை மின்னஞ்சல் மூலம் அனுப்புகின்றனர். ஆனால் இவை எவையும் baripolice.ca என்ற அதிகாரப்பூர்வ மின்னஞ்சலில் இருந்து வருவதில்லை. யாராவது போனில் வங்கி விவரங்களை கேட்டால் தர வேண்டாம். சந்தேகம் இருந்தால் உடனடியாக போனை துண்டித்துவிட்டு 7057257025 என்ற அதிகாரப்பூர்வ எண்ணுக்கு அழைத்து உறுதிப்படுத்துமாறு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் தெரியாத நபர்களிடம் இல்லை என்று சொல்ல தயங்க வேண்டாம் என்றும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து மக்கள் மிக அவதானமாக இருக்குமாறும் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். டொரண்டோவில் செல்போன் திருட்டுக்கள் கொரோனா காலத்துக்கு முந்தைய நிலையை விட அதிகரித்து இந்த ஆண்டு 5008 என டொரண்டோ போலீஸ் தரவுகள் எச்சரிக்கின்றன. கடந்த 6 ஆண்டுகளில் மட்டும் சுமார் 25,000 போன்கள் திருடப்பட்டுள்ளன. இது ஒரு தனி நபர் செயலல்ல, மில்லியன் கணக்கான டாலர் வருவாய் ஈட்டும் ஒரு சர்வதேச குற்றச்செயல் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருடப்படும் போன்கள் சிக்னலை தடுக்கும் RFID பைகளில் வைக்கப்படுவதால் அவை உடனடியாக நெட்வொர்க்கில் இருந்து மறைந்து விடுகின்றன. பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் போன்களை வியட்நாம் போன்ற நாடுகளில் டிராக் செய்துள்ளனர். குறிப்பாக டொரண்டோவின் 14, 51, 52 ஆகிய டவுன்டவுன் பிரிவுகளில் அதிக திருட்டுக்கள் நடக்கின்றன. போதைப்பொருள் கடத்தலை விட இதில் லாபம் அதிகம் என்பதால் குற்றவாளிகள் இதை தேர்ந்தெடுக்கின்றனர். இதன் காரணமாக கூட்ட நெரிசலில் போனை வெளியே தெரியும்படி வைக்க வேண்டாம் என்றும், பயோமெட்ரிக் லாக்ஸ் மற்றும் வலிமையான பின் எண்களை பயன்படுத்துமாறும், போனில் IMEI எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுமாறும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. கனடா ஓட்டோவாவின் ரிடோ மற்றும் ஹோர்பர்க் வீதி சந்திப்பில் புதன்கிழமை காலை 9 மணியளவில் அதிவேகமாக வந்த SUV ரக வாகனம் ஒன்று த டிராப் இன் சென்டர் கட்டிடத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. பனிப்பொழிவு காரணமாக சாலைகள் வழுக்கும் தன்மையுடன் இருந்த நிலையில் கட்டுப்பாட்டு இழந்த வாகனம் நடைபாதையில் புகுந்ததில் 4 பாதசாரிகள் உட்பட 5 பேர் காயமடைந்தனர். இதில் 70 வயது மதிக்கத்தக்க முதியவர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். மேலும் 2 கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாகனத்தை ஓட்டி வந்த நபரும் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்தின் போது அங்கு நின்றிருந்த நபர் ஒருவர் தெரிவிக்கையில், அந்த வாகனம் எங்கிருந்தோ அதிவேகமாக வந்து என் அருகில் இருந்த 2 மீது மோதியது. 1 அங்குல இடைவெளியில் நான் உயிர் பிழைத்தேன் என்று அதிர்ச்சியுடன் அவர் தெரிவித்துள்ளார். இந்த விபத்து அதிவேகம் காரணமாக நடந்ததா அல்லது வானிலை மற்றும் போதைப்பொருள் பயன்பாடு காரணமா என்பது குறித்த விசாரணை நடைபெற்று வருகிறது. விபத்தை நேரில் பார்த்தவர்கள், டேஷ்கேம் காட்சிகள் வைத்திருப்பவர்கள் 613-236-1222 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுமாறு காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. இந்த சம்பவத்துக்கு ஓட்டோவா மேயர் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். ஒன்டாரியோவின் பெனட்டன் குஷன் நகரில் கடந்த ஞாயிறு இரவு 11 மணியளவில் தனியாக நடந்து சென்ற பெண்ணிடம் 2 கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ரோபர்ட் ஸ்ட்ரீட் மற்றும் ப்ரோக் ஸ்ட்ரீட் அருகே அந்த பெண்ணின் பையை பறிக்க முயன்ற போது அந்த பெண் துணிச்சலாக அவர்களிடம் போராடியுள்ளார். இதில் அந்த பெண்ணுக்கும் அந்த கொள்ளையனுக்கும் லேசான காயங்கள் ஏற்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. முக்கிய குற்றவாளி 35 முதல் 40 வயதுடைய வெள்ளை இனத்தவர் என்றும் 6 அடி உயரம், பருமனான உடல்வாகு மற்றும் ஒழுங்கற்ற தாடி கொண்ட அவர் மது அறிந்திருந்தது போல் தெரிந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. 2வது நபர் ஒரு இளைஞர். அவர் பழுப்பு நிற தொப்பி அணிந்திருந்தார். இவர்கள் தப்பிச் சென்ற ரோபர்ட் ஸ்ட்ரீட் மற்றும் லோயிஸ் கிரசன்ட் பகுதிகளில் உள்ள CCTV பதிவுகளை பொதுமக்கள் வழங்குமாறு காவல்துறை வேண்டுகோள் விடுத்துள்ளது. தகவல் தெரிந்தவர்கள் சதர்ன் ஜோர்ஜன் பே OPP அல்லது கிரைம் ஸ்டாப்பர்ஸ் அமைப்பை உடனே தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். துணிச்சலான அந்த பெண் தனது பையை பறிபோகாமல் காப்பாற்றிக் கொண்டார் என்பதும் இங்கு கூடுதல் தகவல். இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய தமிழ் கனேடியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். அது மட்டுமல்லாது தொடர்ந்தும் வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக்கொள்வதற்கும் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருங்கள். வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது. வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கு உங்களுடைய கனேடிய இலக்கங்களை மட்டும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.